வெல்கம் டு ஸ்வாதி சமையல். இன்றைக்கி நம்ம கேரட் பொரியல் பண்ண போகிறோம். அதுவும் ஆனியன் இல்லாமல். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு கப் கேரட் நம்ம தோல் நீக்கி துருவி வச்சுருக்கிறோம். இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம 4 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறோம். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். இப்போது உளுத்தம் பருப்பு ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஜாஸ்தியாக தேவைப்படும். நம்மளுக்கு உளுத்தம் பருப்பு இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது கொஞ்சமாக கடலைப்பருப்பு. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டை இதில் போட்டுடலாம். இப்போது கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போது துருவி வச்ச கேரட்டை போட்டுடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஒரு 3 to 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கேரட் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம டேஸ்டியான ஈஸியான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.